என் பொண்ணுக்காக பாக்குறோம் மேம். அவங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. ஜனவரி 2, 2011. ஜனவரி மதியம். ஜனவரி 2, ஜனவரி 2, 2011. 2011 மதியம் 2:28 2:28 PM கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். விருச்சிக மேஷ ராசி, லக்னம். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், மேஷ லக்னம் அம்மா. ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணுமா? ஐயா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எனக்கு பாத்திருக்கேங்க ஐயா. என் பொண்ணுக்கு தான் பார்க்கணும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. மெடிசன் படிக்கணும்னு ஆசைங்க. சரி, எந்த ஊர்ல இருந்தம்மா பேசுறீங்க? இப்போ என்ன டைம்? அமெரிக்கால இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க, இப்போ காலையில 9:30 ஆச்சுங்க. காலையில் 9:30. அதாவது எங்களுக்கும் உங்களுக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வித்தியாசம். ஆமாங்க, கரெக்டா 9.5 hours வருங்க. 9.5 hours. அட்லாண்டான்றது அமெரிக்காவுடைய அந்த முனையில் இருக்கோ, கலிஃபோர்னியா பக்கத்தில் இருக்கோ? இல்லைங்க, நான் வந்து ஈஸ்ட் இந்த சைடு தான் இருக்கேங்க. சரிங்கம்மா. இப்போ இது வந்து பையனுடைய ஜாதகமா பொண்ணுடைய ஜாதகமா? பொண்ணுங்க, என் பொண்ணு. பாப்பா வந்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறா? மெடிசன் படிக்கணும்னு நினைக்கிறாளா? ஆமாங்க. நான் முந்தானேத்து சாட்லயும் ரீச் பண்ண பார்த்தேன், என்னால நீங்க பார்க்க முடியல. ஸோ எனக்கு வந்து அவளுக்கு, ஏன்னா நாங்க இப்போ H1B வீசால தான் இருக்கோங்க. எனக்கு இன்னும் டிசி எல்லாம் ப்ராசஸ் ஆகல. ஸோ இங்க மெடிசன் தான் படிச்சா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவ இப்போ 9th standard படிக்கிறாளுங்க. இந்த மாதிரியான ஜாதகங்கள், அதாவது உண்மையில் செவ்வாதாமா ஸ்தான பலத்தோடு 10ஆம் இடத்திற்கு அருகில் இருக்குது. இந்த பெண்ணுக்கு மெடிசன் நல்லாவே வரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஸ்தான பலத்தோடு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது ஒரு கிரகம் உச்சனாகி பௌர்ணமி அமாவாசை சந்திரனுடைய அமைப்பில் இருந்தாலும் கூட செவ்வாய் அந்த இடத்துல 19 டிகிரியில் கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கிறாருமா. உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு. பயாலஜி நல்லா படிப்பாளே குழந்தை? பயாலஜி தான். எங்க அப்பா வந்து கால்நடை மருத்துவருங்க. அதனால அவளுக்கும் வந்து மெடிசன்ல தான் இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த குழந்தை கண்டிப்பாக மெடிசன் படிக்குமா. பொதுவாகவே வந்து மெடிசன் இல்லைன்னா அப்படியே புதனுடைய துறைகள் வந்துடும். ஆனால் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து புதன் அப்படி ஒன்றும் பலமாக ஸ்தான பலத்தோடு இல்லையே. அப்போ புதன் ஸ்தான பலத்தோடு இல்லாத அமைப்புகளில் மருத்துவம் சார்ந்த துறைகளில் தான் வரும். இந்த குழந்தை பயாலஜி சார்ந்த மருத்துவம் சார்ந்த துறைகளில் தான்மா கண்டிப்பாக வரும். அதிலேயே படிக்க வைங்க. அதான் இல்லைங்க, ஹியூமன் டாக்டர் ஆவாளுங்களா? மனிதர்களுக்கு பார்க்குற வைத்தியர் ஆவாளுங்களா? அம்மா, அதாவது அமாவாசை குறைந்த அளவு சுபத்துவமாக தான் செவ்வாய் இருக்கிறார். இதே பௌர்ணமி சந்திரனோட இருந்தால் எம்பிபிஎஸ் அப்படி இப்படின்னு வந்துடும். குறைந்த அளவு சுபத்துவம்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். அதாவது டென்டல் டாக்டர் அப்படி இப்படின்னு கூட வரலாம், பிடிஎஸ் கூட வரலாம். மருத்துவத்துறையில் இந்த பெண்ணு கண்டிப்பாக இருப்பாருமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது. அம்மா, செவ்வாயும் சூரியனும் பெண் பிள்ளைங்களுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லிட்டேம்மா. அதெல்லாம் பழைய ஒரு பாடலை வச்சுக்கிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தால் பெண் பிள்ளைகளுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்ன்றதெல்லாம் அமைப்புகள்லாம் கிடையாதுமா. இன்னொன்று பாருங்கள், உங்களுக்கு பிறக்கும்போதே சூரிய தசை இல்லை இந்த குழந்தைக்கு. செவ்வாய் தசை திருமண வயது வர்றக்க 16 வயசுலேயே முடிஞ்சு போகுது இல்லையா. ராகு திசை தான் இந்த பெண்ணுக்கு யோக திசை. ராகு வந்து யோக அமைப்புகளில் வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தால் பெண் குழந்தை திருவோண நட்சத்திரம் தானம்மா. 2 டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். ஜனவரி 2, 2011. நான் பிப்ரவரி 2ன்னு போட்டேம்மா. கொஞ்சம் இருங்கம்மா, மறுபடியும் தான். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி இல்லையா? கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, மேஷ லக்னம், 9ல் சூரியன் செவ்வாய் ராகு இருக்கு. இந்த அமைப்பில் குருவின் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த அமைப்புலையும் 10ஆம் வீட்டிற்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். 10ஆம் வீட்டிற்கு பக்கத்தில் திக்பலமாக இருந்து மேஷ லக்னமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் செவ்வாய் இருந்தாலே இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு சனியின் பார்வை இருக்கக்கூடாது. செவ்வாய்க்கு சனியின் பார்வை இல்லைனாலே இந்த குழந்தை நியூரோ சர்ஜன் அப்படிங்கிற மாதிரி, சனியும் சுபத்துவம் செவ்வாயும் சுபத்துவம், நியூரோ சர்ஜன் அப்படிங்கிற மாதிரி அல்லது ஆர்த்தோ, இதுதான் உங்கள் குழந்தைக்கு விருப்பமாக இருக்கும்.
சரிங்க, நன்றி. ஆர்த்தோ அல்லது நியூரோ சர்ஜன்ற மாதிரி செவ்வாய் சனி இங்கே சுபத்துவமாக தாமா இருக்குது. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு செவ்வாய் சுபத்துவமாக தொடர்பு கொண்ட 2 இல்லைம்மா, ராசிக்கு 10ஆம் இடம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டாலோ அல்லது மேஷ லக்னத்தின் குணமாகிய மருத்துவம், அதிகாரம், விளையாட்டு போன்ற குணத்திலேயோ இருக்கும்னு நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு பக்கத்தில் திக்பலத்திற்கு பக்கத்தில் குருவின் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த இடத்துல புதன் வந்து சுபத்துவமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரே ஒரு அமைப்பு, அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீச்ச சந்திரனோடு சேர்ந்து சனியின் பார்வையில் புதன் தன்னுடைய சுபத்துவத்தை இழக்கிறார். 2 பாயிண்ட் தாம்மா, புதனுடைய சுபத்துவமா செவ்வாயுடைய சுபத்துவமா. இந்த இடத்துல சனி அவருக்கு ஆகாத நீச்ச சந்திரன் ஆகிய அமைப்புகளில் சுக்கிரனோடு புதன் சேர்ந்திருந்தாலும் கூட அந்த அமைப்பு சரியாக வரல. ஆகவே செவ்வாயுடைய துறைகளில் பயாலஜி சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் வருவாமா, ஆனால் பயாலஜிலையும் சனி சம்மந்தப்பட்ட துறைகளில் வருவாமா. வேறு எதாவது கேட்கணுமா? ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள். கடவுளே சொன்ன மாதிரி இருக்கு. வாழ்த்துக்கள்மா. இல்லைம்மா, நல்லா படிப்பா. இந்த ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது லக்ன குணங்கள் மேம்படும். அப்படிங்கிறதுனால லக்னத்துடைய குணங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடணும். ஆக அந்த அமைப்பில் லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறனால மருத்துவ படிப்பு, பயாலஜி படிப்பு கண்டிப்பாக வரும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு